கடாயில் தாளித்து விட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் குக்கரில் அந்த குருமாவை மாற்றிட்டு கடாயை இருக்கிறத அதில் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் விசில் மட்டன் கிரேவியோட சாப்பிடும்போது இந்த தேங்காய் போட்டு அடிக்கிறேன். நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் கொடுக்குறேன். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் என்னோட குழம்பு மசாலா பொடி 1 ஸ்பூன், மட்டன் கிரேவிக்கு போட்டாச்சு. அடுத்து நம்ம மட்டன் போடுறோம். அது மட்டன் கிரேவி இப்போ நம்ம கலந்துடலாம். உப்பு, இஞ்சி பேஸ்ட்டு, குழம்பு மசாலா பொடி, சில்லி பவுடர், கல்லுப்பே சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்காதீங்க. சால்ட்டு உடம்புக்கு நல்லது கிடையாது. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் நல்லா ஊற்றிட்டு நான் சொன்னேன்ல தேங்காய் பட்டை ஒரு 5 கட் பண்ணி போடணும்னு அது மட்டன் சுக்கா கிரேவி நம்ம செய்ய போகிறது. இப்போ கொஞ்சம் பெப்பர் வந்து இப்போ கொஞ்சம் போடலாம். கடாயில் தாளித்து விட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் குக்கரில் அந்த குருமாவை மாற்றிட்டு கடாயில் இருக்கிறத அதில் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் விசில் கடாயில் தாளித்து விட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் குக்கரில் அந்த குருமாவை மாற்றி